விருச்சிக லக்னத்திற்கு இந்த பதிவில் சனியினுடைய சார மாற்றத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். நமக்கு 5ஆம் இடத்துல மீன ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே பயணித்து கொண்டிருந்த சனி பகவான் மே மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை 145 நாட்கள் புதனுடைய சாரமான ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னால இருந்த நட்சத்திர பலனுக்கும் இப்பவும் வித்தியாசம் இருக்கு. அதை என்னன்னு பார்ப்போம். விருச்சிகத்துல புதனுடைய நட்சத்திரமான கேட்டை இருக்கிறது. 5ஆம் இடமான மீனராசியில ரேவதியாக இருக்கிறது. 9ஆம் இடமான கடகராசியில ஆயில்யமாக இருக்கிறது. இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த அமைப்புல இருக்கிற புதன் நமக்கு நாலேஜ் கொடுப்பார். இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி மைண்டுனால ஒரு நல்ல புகழை கொடுப்பார். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல வெற்றியை கொடுப்பார். தரமான கல்வியை கொடுப்பார். டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உயர்கல்வி ஆதாயங்களை கொடுப்பார். அப்படிப்பட்ட புதனுடைய சாரத்தில் இந்த சனி போறார். இப்போ உங்களுக்கு சனியோ புதனோ திசை புத்தி அந்தரம் சூட்சுமம் எது நடந்துகிட்டு இருந்தாலும் இது அகம் சார்ந்த நன்மைகளை தரும், அறிவு சார்ந்த நன்மைகளை தரும். படிப்பு, உறவுகள், ஹெல்த்து, ஆரோக்கியம் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்க ஜாதகத்துல புதன் கெட்டு போயிருக்கான்னு பாருங்க. 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ புதன் கிரகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு புதன் திசா புத்தி அவ்வளவு சிறப்பு இல்லை. பட் வேற இடங்கள்ல இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திருமண தடை நீங்கும், குழந்தை பேருக்கு வாய்ப்புண்டு, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், பிடித்த நபர்களை திருமணம் பண்றது முதல் கொண்டு நன்மைகளை தரும். இதுபோக நமக்கு வேலை வாய்ப்பு, தொழில் பலம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு இல்லை. அது யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு சனி புத்தி அல்லது புதன் புத்தி நடக்குது அப்படின்னா 10ஆம் இடம் அப்படின்ற தொழில்ன்ற உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு சிறப்பில்லை. ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, ப்ரொடக்ஷன் பண்றீங்க, அல்லது ஒரு பெரிய கடை வச்சு வாங்கி ஸ்டாக் வச்சு குடோன்ல சேல்ஸ் பண்றீங்க. அப்படிங்கும்போது மூவ்மெண்ட் கொஞ்சம் குறைச்சிரும். இந்த 145 நாட்கள்ல அந்த மூவ்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிரும். அதாவது கொஞ்சம் ஸ்லோ பீரியட் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன பண்ணணும்னா குவாலிட்டி கண்ட்ரோல்ல கவனம் செலுத்தணும். மற்றும் கஸ்டமர் சேஞ்சு, அட்வர்டைஸிங் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மெயினா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி தொழிலில் புதுசா என்ன பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது, புது கஸ்டமர்களை எப்படி ஃபோக்கஸ் பண்றது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படியெல்லாம் டெவலப் பண்றது, கன்சல்டிங் லைனு இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கலாம். இந்த காலகட்டங்களில் உற்பத்திக்கு மட்டும்தான் மைனஸ் ஆகும். இதே நீங்க கன்சல்டன்ட்டாவே இருக்கிறீங்க அப்படின்னா அருமையா வேலை செய்யும். ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்க அல்லது சினிமா துறையில எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். கலைத்துறை, ஜோதிடம் இதுல எல்லாம் பயணிக்கலாம். டிசைனிங் பண்றது, ஆர்கிடெக்ட்ல டிசைனிங் பண்றது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான எழுத்து ஒப்பந்தம், ரிஜிஸ்ட்ரேஷன், தகவல் தொடர்பு, கமிஷன் வகை தொழில்கள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல ரேவதி நட்சத்திரத்துக்கு தானே சனி போறாரு. அதே ரேவதி நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல சூரியன் இருந்தாரு அப்படின்னா தொழில வேலை அதாவது சர்வீஸ் முடிஞ்சு உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் இருந்தால் ரிட்டையர் ஆயிடுவீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் லீவு போட்டுருவீங்க. இல்லைன்னா வேலையை நீங்களா விட்டுட்டு வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இதே உங்களுக்கு செவ்வாய் கிரகம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா தைரியமா முடிவுகளை எடுப்பீங்க. புதுசா என்ன தெரிஞ்சுக்கலான்னு யோசனை பண்ணுவீங்க. இன்வென்ஷன், புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகளை மேற்கொள்வீர்கள். உறவுகள் சார்ந்த வகையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், குழந்தை உறவுகள் இது சம்பந்தப்பட்டதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும். ஒரு
நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஆரோக்கியத்துக்கு ஃபிட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி வேலைகளை செய்யும். அதாவது இது வரைக்கும் சோம்பலா இருந்தவங்க கூட இப்ப பிரிஸ்க் ஆயிடுவாங்க. இப்ப இதே ரேவதி நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருந்தாருன்னு வைங்க, திருமண தடைகள் நீங்கும், திருமணமாகும், திடீர் திருமணம் நடக்கும், விரும்பிய லவ் மேரேஜ் கூட நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும், சுப காரியங்களை உறுதிப்படுத்தப்படும், புத்திர அமைப்புல நல்லா இருக்கும், புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு குழந்தை பாக்கியமும் இப்ப கிடைக்கும். இப்ப குரு அதே ரேவதி நட்சத்திரத்துல இருந்தாருன்னு வைங்க, ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடுகள், உபாசனை பண்றது, குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தொழிலில் இருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்த தொழில், ஆன்மீகம் சார்ந்த தொழில், புரோகிதம் மற்றும் சட்டத்துறை, நீதித்துறை, இதுல எல்லாம் கன்சல்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும், அற்புதமாக இருக்கும். அதே இதே ரேவதி நட்சத்திரத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னு வைங்க. இப்ப ராகுனுடைய அமைப்பு அப்படிங்கும்போது பிரம்மாண்டமாக எதையும் புதுசா நிர்ணயிக்கிறது, அதாவது உங்களுடைய கலைத்திறமையை மேம்படுத்திக்கிறது, அது சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளை அற்புதமாக செய்யும். எப்படி நமக்கு குரு மாதிரி இருந்ததோ அது மாதிரியே வேலை செய்யும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை புரட்சிகரமா பண்ணுவீங்க. ஆன்மீகத்திலேயே புதுசா ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவீங்க, அப்டேட்டட் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க. இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஆய்வு மனப்பான்மையோட ஒரு லாஜிக்கலா ஒரு எடுத்து அதை செய்வீங்க. கேது இருந்தாலும் அப்படித்தான், மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானத்தை வளர்த்து கொடுக்கும், அதுக்கெல்லாம் வளர்ச்சியாகும். இப்ப இந்த 5ஆம் இடத்துல வீக் பாயிண்ட்னு எடுத்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு வேலை பறிப்போவதும், அது உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு தொழில் மந்தமா இருக்கிறதும் தான் காட்டும். வேற எந்த வகையிலும் தொந்தரவு கிடையாது. அதனால இந்த காலகட்டம் அருள் சார்ந்த காலகட்டம்னு எடுத்துக்கலாம். பொருளை விட அருள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இப்ப நம்ம ஜனன ஜாதகத்தின்படி சனி புதன் கெட்டிருந்ததுன்னு வைங்க, ரெண்டுமே ஏற்கனவே அங்க ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இருக்கும். நம்ம சந்தோஷம் இல்லாமையும் உறவுகள் சரியில்லாமையும் ஏற்கனவே அந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவா இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு இப்ப ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப அதுல இருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உறவுகள் பகையானவங்க கூட கொஞ்சம் சேர்ந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அதனால கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இது இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.